மதிக்கு 1008 ரூல்ஸ் அந்த வீட்டில் போடும்போது மதிக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. அப்போ மலர் போயிட்டு மதிக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருமா மதி, இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையும் நீ தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அத்தையும் மாமாவும் எப்போதும் இப்படி தான். நீ அவங்கள தப்பாலாம் எதுவும் நினச்சிக்காத. எல்லாம் போக போக சரியாயிடும். இவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ பயந்துப்படாத அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பாவை போய் பார்க்கணுன்னு தானே சொல்லி கேட்டு, அதுக்கு ஏன் அவங்க இவ்வளோ பேசுகிறாங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு மதி கேட்க, இங்கே பாரு மதி, நீ இப்போ தானே வந்திருக்க, போக போக உனக்கு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல, போதும்க்கா, என்னால் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நான் என்னமோ பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி இவங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே இப்போ எப்படிக்கா வாபஸ் வாங்குவேன்? அந்த வீட்டு பையனுக்கு இங்கே யாருக்கா பதில் சொல்வான் அப்படின்னு மதி கேட்க, கொஞ்சம் அமைதியாக இருமதி, பார்த்துக்கலாம் அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி அடுத்த நாள் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடணும்னு சொல்லி மதியையும் சுரேஷையும் கூப்பிடுறாங்க. அட என்னப்பா சுரேஷ், பார்த்துட்டே இருக்கேன், விருந்துக்கு போகலான்னு சொல்ல, எங்கள் அப்பா இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது என்னால் எப்படி அந்த வீட்டுக்கு விருந்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு மதி நேராகவே கேட்க, மலர் தகச்சு போய் பார்க்குறாங்க. என்ன நீ வந்ததுலேருந்து ஏதாவது சொல்லி பேசிக்கிட்டே தான் இருக்கேன், அமைதியாகவே உன்னால் இருக்க முடியாதா? இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்த மருமக, மலர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி மலர்கிட்ட கேட்டுக்கோ. என்ன மலர், சொல்லி கொடுக்க மாட்டியா என்ன நீ அப்படின்னு ராஜலட்சுமி மலரை பார்த்து கேட்க, மலரும் அமைதியாகவே நிற்கிறாங்க. அதானே, நீ என்னத்தை சொல்லிக் கொடுப்ப, எதிர்த்து பேச தான் சொல்லிக் கொடுப்பேன், உன்ன மாதிரி தானே இவளும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மலரையும் திட்டுறாங்க. மதி திரும்பவும் சொல்கிறாங்க, நான் என் அப்பாவை பார்க்க போகணும். நேற்று தான் யாராவது விருந்தாடி வருவாங்க, சொந்தக்காரவங்களாம் வருவாங்கன்னு வீட்டிலே இருக்க வச்சிங்க. ஆனால் இப்போ தான் யாருமே இல்லையே, நான் போய் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம்ல, எனக்கு அவர் நினப்பாவே இருக்குது அப்படின்னு மதி சொல்லும்போதும், நேற்று தான் நீ உன் அம்மா கிட்ட பேசினல, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு நீயே கேட்டல, இப்போ நீ ஃபோன் போட்டு கேட்டாலும் அவங்க அதை தான் சொல்ல போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு அங்கே எதுவும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார், நல்லபடியாகவே ஆப்ரேஷனும் முடியும். நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறேன்னு இங்கே தங்கராஜும் கூடவே அவங்க மாமியாரான ராஜலக்ஷ்மியை சொல்லி கேட்க, இங்கே மதி அழுகிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்த தங்கராஜ் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. என்னையும் என் மச்சானையும் நீ என்னெல்லாம் சொல்லி பேசின, எங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன்னு சொன்னல, இப்போ பார்த்தல உன் அப்பாவை பார்க்க போகிறதுக்கு நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டு நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட அந்த தங்கராஜ். இனிமேல் தங்கராஜ் யாருன்னு நீ பார்த்து தெரிஞ்சு பண்ண சொல்லிட்டு தங்கராஜ் மனசுக்குள்ளே நினச்சிக்கவும் செய்கிறாங்க. சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் கிளம்பிடுச்சு, நம்ம கிளம்பலாம், ராகு காலத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அங்கே ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ராஜலட்சுமி சொன்னதை கேட்டதும் இங்கே மதியும் அமைதியாகவே நிற்க, உடனே ரேவதி உள்ளே கூட்டிகிட்டு போய் மதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருமதி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. உங்கள் அப்பா இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது நீ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இங்கே இருக்கவங்க உன்னுடைய ஆசையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல, என்னைய பழி வாங்குறதுக்காக தான்க்கா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு மலரை பார்த்து சொல்கிறாங்க. மலரும் அங்கே ரேவதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன். இந்த வீட்டில் சில விஷயங்கள் அவங்க விருப்பத்துக்கு தான் நடக்க செய்யும், அதை நம்மளால் மாற்ற முடியாதுமா அப்படின்னு மலரும் சொல்ல, ஏன்னா என்கிட்ட அது செல்லவே செல்லாது, எங்கள் அப்பாவை நான் பார்த்தே தருவேன் அப்படின்ற ஒரு முடிவோட தான் ரேவதி கூட்டத்துக்காகவும் மலர் சொன்னதுக்காகவும் மதி அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக கிளம்பி தங்கராஜுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. சுரேஷ், மதி, அவங்க அம்மா ராஜலக்ஷ்மி, அவங்க மாமனார் ராகவனு எல்லாருமே அந்த வீட்டுக்கு போங்க. மதியும் அங்கே அமைதியாக வந்து உட்காந்துருக்க, மலரும் ரேவதியும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு இங்கே தடப்படலாம் விருந்துகளுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா இங்கே விருந்துக்கு வந்தால் போய் சமைக்கக்கூடாதா என்ன? நீயும் மருமகளாயிட்ட, இனி நீயும் எல்லா வேலையும் கற்றுக்கணும்ல, கூட மாட அவங்களுக்கு போய் ஒத்தாசையாயிரு அப்படின்னு மதியை சொல்லி அனுப்பிவிடுறாங்க. வேறு வழி இல்லாத மதியும் அங்கே ராஜலக்ஷ்மி சொன்னதுக்காக அங்கே கிச்சனுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே சுரேஷும் அதே போல் பக்கத்தில் அவங்க அதே நேரத்தில் சுரேஷ் தங்கராஜ் 2 பேருமே மேலே மாடிக்கு போகிறாங்க. என்னடா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அவள் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது மாமா, அவகிட்ட போய் நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு வரவே வரல மாமா அப்படின்னு சொல்ல, நீ அதெல்லாம் கற்றுக்கூடா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதியுடைய மனசை மாற்று, அந்த மதிக்கு நீ தான் எல்லாமேன்ற அளவுக்கு கொண்டு வா, நான் சொன்ன மாதிரி மட்டும் செய்ய, கடைசியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் பண்ணுறதுனால என்ன மாமா ஆக போகுது அப்படின்னு கேட்க, என்ன ஆக போதா, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சாலே போதும், நீ இல்லைன்னா வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு நீ அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டனா, அதுக்கப்புறம் நீ யாருன்றதை அவள் முகத்துக்கு நேராக காட்டிட்டு அவளும் வேண்டாம் அவள் வாழ்க்கையும் வேண்டான்னு அவளை அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கோண்டா அப்படின்னு சொல்லும்போதும், என்ன மாமா சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியோட இங்கே கேட்குறாங்க சுரேஷும். ஆமாண்டா, மதியை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காகவா இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவள் பண்ண வேலைக்கு அவள் உன் வேலையெல்லாம் இங்கே பிடுங்கி இருக்கால, அவள் உன்னை அவமானப்படுத்தியிருக்கா,
கூடவே என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி அவளுக்கு செய்ய வேண்டியதில்ல. இலவசமாக அவளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுன்னு அவள் நல்லா வாழ்கிறதுக்காகவா? இல்லையே, அவள் உன்னை நம்பி உன் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நீ அவள் வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசணும், 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுரேஷ் அப்படியே தன்னுடைய மாமாவை திகச்சு போய் பார்க்குறாங்க. என்னடா நான் சொன்னது இப்போவாது உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க, நல்லாவே புரியுது மாமான்னு சொல்ல, நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா போதும், இது உண்மையாக நீ வாழணும்னு நான் சொல்லலை, நடிக்க தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சுரேஷும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நேராக கீழே எல்லாருமே வராங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் ரேவதி இங்கே தங்கராஜை கூப்பிட்டு, என்னங்க சுரேஷ்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, அப்போ நானும் சுரேஷும் பேசிக்கிட்டு இருந்தது நீ ஒட்டு கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. மாடிக்கு உங்கள் 2 பேரையும் சாப்பிட கூப்பிடலான்னு தான் வந்தேன். அப்போ தான் நீங்கள் பேசினதை நான் என் காதால கேட்டேன். இது ரொம்ப பெரிய தப்பு இல்லையாங்க? பாவம், அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த தங்கராஜுக்கிட்ட மோதனா தங்கராஜ் யாருன்னு காட்டணும்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதாவது பேசி உளறி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு தங்கராஜ் ரேவதியை பார்த்து திட்டமும் செய்கிறாங்க. கீழே வந்த ரேவதி குடுகுடுன்னு மதியை கூப்பிடுறாங்க. மதியம் வெளியே வந்து நிற்க, நீ உங்கள் அப்பாவை பார்க்க போகணும்னு சொன்னலம்மா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம், நீ என்னடானா இவளை அவள் அப்பனை பார்க்க போகணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிற, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்னு சொல்ல, உங்கள் பொண்ணு என்னைக்கு தான் ஏன் பேச்சு கேட்டிருக்கா, இந்த வீட்டில் எப்போதுமே இப்படி தானே நடந்துக்கிறா, இப்போ அவளை பார்த்து எப்படின்னு கொஞ்சம் திருத்தி விட்டு போங்கன்னு தங்கராஜ் சொல்ல, இதை கேட்டதும் ரேவதியும் ரொம்ப கோவத்தில், இந்த வீட்டுக்கே நான் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சதோடு சரி, இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையா, எப்படி இருக்கேன், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்கேன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மாவா அப்பாவா உங்கள் கடமை முடிஞ்சிட்டுன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் இந்த வீட்டில் நான் படுற கஷ்டமும் வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். 2 பிள்ளைகளை பெற்றுட்டா சந்தோஷமாக இருக்கா, அவள் சந்தோஷமாக தான் இருப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்கள. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் இந்த வீட்டில் வாழவே இல்லை. இதோ எல்லா முடிவையும் இவர் தான் எடுப்பார். இவர் முடிவை கேட்டு தான் நம்ம எல்லாருமே நடக்கவும் செய்யணும். இவருக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு குரல் கொடுத்தா கூட அவங்கள ஏதாவது பண்ணணும்னு பழி வாங்கணும்னு நோக்கத்தோடு செயல்படுவார். அப்படித்தானே இப்போ வரைக்கும் இந்த வீட்லேயும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாகவே வாழலை. இப்போவாது நான் சொல்கிறது உங்கள் காதலை விழுகுதா, இல்லை மாப்பிள்ளைன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, இல்லை அவரை தான் தூக்கி வச்சு பார்த்துட்ருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, தங்கராஜ் பயங்கர கோத்தோட ரேவதி பக்கத்தில் வராங்க. அடிக்கிறதுக்காக தங்கராஜ் கையை இவங்க ரேவதி கையை தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க. சும்மா நிறுத்தியா, எப்போ பார்த்தாலும் அடிக்கிறேன்ற பேரில் என்னை இந்த வீட்டில் எந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக நடத்திக்கிட்டு இருந்தேன். உன் தங்கச்சி சாவுக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க தான் காரணம்னு சொல்லி என்னை இந்த வீட்டில் பழி வாங்கணும், கொடுமைப்படுத்தணுன்றதுக்காக தானே என்னை கூட்டிகிட்டு வரவும் செஞ்சேன். வெளியில் நல்லவன் வேஷம், வீட்டுக்குள்ளே வில்லன், இப்படி தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னுடைய இந்த வாழ்க்கை இல்லைன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போது நீ போடுற திட்டத்துக்கு இந்த பொண்ணுமே இங்கே பழிக்கட ஆகணுமா? உன்னுடைய அடிமைத்தனத்துக்கு இந்த பொண்ணு வேற இங்கே கஷ்டப்படணுமா? இங்கே பாருடா சுரேஷ், உன்னோட வாழ்க்கையில் நீ தான் முடிவெடுக்கணும். உன் மாமா பேச்சை கேட்டு இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன். அதே உன் மாமா பேச்சை கேட்டு இந்த பொண்ணு வேண்டான்னு நீ தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ போகிற வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணுமே தவிர மற்றவங்க உனக்கு சொல்லி கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லைடா அப்படின்னு அங்கே ரேவதியும் திட்டுறாங்க. என்னங்க என்ன பார்க்குறீங்க? இனிமேல் இந்த வீட்டில் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. இனி நானும் பிள்ளைகளும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் எங்கேயாவது கிளம்பி போகிறேன்னு சொல்லும்போது வைக்கிற ஜோனி வந்து, என்ன ரேவதி ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, முடியலைன்னு, இதுக்கு மேலே என்னால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியலைன்னு, சந்தோஷமாக நடிக்கவும் முடியலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. பாக்யராஜும் அழுகிறாங்க. எல்லாம் என்னால் தாமான்னு சொல்லிட்டு அழுக அங்கே நின்றுட்டுருக்க ராஜலக்ஷ்மிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் எதுவுமே புரியலை. என்ன மாப்பிள்ளை, என் பொண்ணு என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணு பெரிய நாடகத்தையே நடத்துகிறான், நீங்களும் அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் தங்கராஜுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன், என் பிள்ளை எல்லாம் முன்னாடி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கவ அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் நீ எப்படி மாமியாரா இங்கே மலரணியை கொடுமைப்படுத்துறியோ அதே போல் தான் இந்த வீட்டில் நானும் கொடுமை அனுபவிச்சிட்ருக்கேன். உனக்கு எதுவுமே தெரியாதுல்லம்மா, ஒரு அம்மாவா நீ என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிற, அதே போல் ஒரு அம்மாவா இவருக்கு அவங்க நல்லா தான் நடந்துப்பாங்க. ஆனால் மாமியாரா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்படியோ அப்படித்தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ பண்ணுற பாவம் எல்லாமே அது ஏன் தலையில தான் வந்து வெடிதுன்னு சொல்லிட்டு ரேவதி அழுகவும் செய்கிறாங்க தலையில் அடிச்சுட்டு. ராஜலக்ஷ்மியை பார்த்து கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ராஜலக்ஷ்மியால் பதில் பேசவே முடியலை. வாழ வந்த மருமகளை நீ மகள் மூல பார்த்துக்க, அப்போவாது என் வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம். இனிமேல் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமே இந்த வீட்டில் எனக்கான தண்டனை என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. சாதாரண ஒரு விஷயத்துக்கு என் மேலே கோவப்பட்டு என்னை கொலை கூட பண்ணுற லெவலுக்கு போகிற இவர் இப்போ எல்லாம் முன்னாடி அவமானப்பட்டவனை தெரிஞ்சதுக்கு பிறகு என்னை விட்டு வைப்பான்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் இந்த வீட்டில் என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழணும், அதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியேறி தான் வரணும் அப்படின்னு
ரேவதியும் சொல்கிறாங்க, என்னம்மா மதி நீ பார்த்துட்டே இருக்க, உங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியுது. அவங்க உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கன்னா நீ அவங்களுக்காக இப்போ துடிச்சு நிற்கிறன்றதே என்னால் புரியுது. ஆனால் ஏன் அம்மா அப்பாவுக்கு என் மேலே துளி கூட பாசம் இல்லவே இல்லை. இப்போ கூட என்னை ஏன் இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. செத்தாலும் நீ இதே வீட்டில் இருந்த சாவும் தான் அவங்க வாயில இந்த வார்த்தை வருமே தவிர நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு என்னை கூட்டிகிட்டு போகலாம் மாட்டாங்க. நீ கிளம்புமா மதி, முதல்ல நீ போய் உங்கள் அப்பாவை பாருன்னு ரேவதி சொல்ல, இது கேட்டதும் மதியம் அப்படியே திகச்சு போய் நிற்க, சுரேஷும் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்க, தங்கராஜ் எல்லார் மத்தியிலையும் அவமானப்பட்டு நிற்க, ரேவதி தன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே பல வருஷமாக வச்சிருந்த அத்தனை சோகங்களையும் கவலைகளையும் கொட்டி தீர்த்துறாங்க. தான் 2 பிள்ளைகளையும் கையில் பிடிச்சிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு முடிவோட ரேவதியும்